வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 29 வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நவம்பர் 27 முதல் 3 நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக நாளை மறுதினம் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகிய கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட வாய்ப்பு. மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் தனது எம்எல்ஏக்களுடன் அஜித் பவார் ஆலோசனை. பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் பெயர் பரிசீலிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேயும் சிவசேனா எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்க உள்ளார். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே முதலில் பதவியேற்பார்கள் என தகவல். வரும் 26ஆம் தேதிக்குள் பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு. ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி அவரது படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். பெருமைக்குரிய இந்த நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள். உருவப்படத்திற்கு அருகிலேயே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய உடன் பயணித்தவர்களையும் கௌரவித்தனர். பொன்னாடை போர்வித்து மகிழ்விக்கின்றோம். புரட்சித் தலைவர் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் வெண்ணிராடை நிர்மலா அம்மாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளினை எதிர்நோக்குகின்றோம். பொதுச் செயலாளர் அவர்கள் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை. அதிமுக விழாவிற்கு அனுப்பிய வாழ்த்து வீடியோவில் ரஜினிகாந்த் பேச்சு. ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த இரட்டை இலை. அது மடக்கி வேறு சின்னத்தில் நின்று அந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க. கம்ப்ளீட். திமுக கூட்டணி உடையாதா என எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. அது நடக்காது என்றும் உறுதி. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். நாளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டம். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா பங்கேற்பு. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் ஷமி ஜாமா மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு. கல்வீச்சை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள். தற்போதைய சூழலில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவால் எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கருத்து. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை. விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். குணா குகை, பில்லர் ராக், படகு குழாம் பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்தனர். சற்று நேரத்தில் தொடங்குகிறது IPL வீரர்களுக்கான தேர்வு செய்வதற்கான ஏலம். CSK அணியில் 20 வீரர்களை புதிதாக எடுக்க வாய்ப்பு.
பெர்த் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 534 ரன்கள் இலக்கு. இரண்டாவது இன்னிங்ஸில் 487 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்திய அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசி விராட் கோலி 492 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு சர்வதேச சதம் அடித்தார். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 34 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அவர் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக 4வது முறையாக அவர் பதவியேற்க உள்ளார். ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் காங்கிரஸைச் சேர்ந்த 6 பேரும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.